principle. So cephalocaudal அப்படின்னா head to tail. Formation of the baby will starts from the head to tail. Proximodistal வந்து near or far concept. இதுல வந்து gestation period, second month of the gestation periodல எம்பிரியோவோட ஹெட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபுல் பாடியில அரைவாசியான பாடி, half the size of the பாடியில ஹெட் மட்டுமே இருக்கும். எம்பிரியோட ஹெட் மட்டும் half the size of the பாடியில இருக்கும். பர்த்ல வந்து half the length of the body இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லோலி நம்ம கிராஜுவலா குழந்தை வளர வளர அந்த ஹெட்டோட சைஸ் வந்து சின்னதாகிக்கிட்டே போகும். பாடி லென்த் ஆகும், ஹெட் சின்னதா இருக்கும். வேற ப்ராக்சிமோடிஸ்டல் அப்படி கிடையாது. அது கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும். டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் தி பார்ட் தி சென்டர் ஆஃப் த பாடி. அதாவது ஸ்பைனல்ல ஒட்டி ஸ்பைனல் கார்டோடைய இதுல சென்டர்ல இருந்து ரெண்டு பக்கமும் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில வரும். லைக் உங்களோட கை, கால், ரெண்டு கையும் பாருங்க, ரெண்டு சைட்ல இருந்து தான் ப்ரொஜெக்ட் ஆகும். கால் பாருங்க, ரெண்டு சைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ ஹெட்ல இருந்து வெளியில வர்றது வந்து ரெண்டு சைடா ப்ரொஜெக்ட் ஆகி வரும். இதுதான் உங்களோட ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபலோடைய. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். Excuse me, Shubha. Shubha, I don't mind taking class. Only thing is, நான் வந்து இதை பார்த்துக்குவேன், ஸ்லைட பார்த்துக்குவேன். Don't worry, you take care. Okay, fine. You're sure? Yeah, okay, fine. சரி. Sorry friends, take over பண்றேன். But only thing is, I am not familiar with her slide, so I do not know which slide should come when. Kindly, Carolyn has to cope up with it. இப்போ வந்து எனக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இங்க பக்கத்துல இருக்கு. ஒரே நிமிஷம், I'll just close the window because there's some noise going around outside. ஒரே நிமிஷம். இல்லனா இந்த கிளாஸஸ் அப்படியே மூவ் பண்ணிக்கலாமா நாளைக்கு? நாளைக்கு மூவ் பண்ணிக்கலாமா கேரளைன் மேம்? Yeah, sure ma'am. கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறதுனால எனக்கு முடியல. The same class for tomorrow. Don't worry. Shubha, you take care of it. Hey. Sorry ma'am. The dog உள்ள விட்டுருக்காங்க அதனால. Ma'am, what have you decided? No, I don't know. I don't mind taking class also. Even if it is okay, that's okay. I don't mind. I'll start taking over. Only thing is, you just have to. நீங்க தான் உங்களுக்கு தான் அந்த ஸ்லைட் தெரியறதால அந்த relevant slide just சும்மா அப்படி போட்டுக்கோங்க. Okay ma'am, I'll do that. So, we will start with the prenatal development. அதுதான் third lesson. அதாவது before the child is born, அதோட ஊம்ல இருந்து இது எங்கயோ ஜஸ்ட் ஒரு வேக்யூம்ல நடக்கிறது விஷயம் இல்ல. இட் அக்கர்ஸ் இன்சைட் த மதர்ஸ் womb. யூட்ரஸ் வந்து அதனுடைய என்வாயன்மெண்ட், இது மாம் டு மாம் வேறுபடும். ஸோ டெலிவரி ரூம்ல தான் அதாவது அந்த சைல்டு வந்து ஹவு அதனுடைய எஃபெக்ட்ஸ் அது வந்து ஒன்லி when the child comes out தெரியும். அதுக்குள்ளார நடக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் இம்பாக்ட்ஸ் அதெல்லாம் தான் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அம்மாவுடைய ஊம்ல பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி இது சைல்ட் வில் கம் அவுட். இது வந்து ஜஸ்ட் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு பாருங்க, ஜஸ்ட் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் போடுங்க. செஃபலோகார்டல் பிரின்சிபிள் ப்ளீஸ். செஃபலோகார்டல் பிரின்சிபிள் ரெண்டு விதத்துல அந்த டெவலப்மெண்ட் இருக்கும். One is cephalocaudal principle, the other one is proximodistal principle. cephalocaudalங்கிறது குழந்தை வளர்றது ஹெட் பார்ட்ல இருந்து டெயில் பார்ட் வரைக்கும், from top to bottom, how it proceeds and the changes in the growth. ஹெட், பிரெயின், ஐஸ் அப்படி கண்டினியூஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து cephalocaudal principleல இருக்குது. So only first வந்து அதனாலதான் the child's head is disproportionately large and later on other parts of the body catch up. அதனால first வந்து அந்த head part of it வந்து அதுதான் grow ஆகிறதுனால and that principle is called cephalocaudal principle. The other one is the proximodistal principle. அது வந்து என்னன்னாக்க that which is nearer to the head and trunk of the body, that part will develop first, then the arms, then the legs, அதுக்கப்புறம் the fingers and the toes. அப்படி உள்ள இருந்து வெளியே போறது அதுதான் ப்ராக்சிமோனாக்க
ப்ராக்சிமோங்கிறது நியரர், டிஸ்டல்ங்கிறது ஃபார். செஃபலோங்கிறது ஹெட், கிளாடல்ங்கிறது நம்மளுடைய டெய்ல். அதனால செஃபலோ காடல்னாவே ஹெட் டு டெய்ல். செஃபலோ ஹெட், காடல் டெய்ல். ப்ராக்சிமோ மீனிங் நியர், டிஸ்டல் மீனிங் ஃபார். இதுதான், இவ்வளவுதான். ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்ல ரெண்டு விதமா இருக்கும் அந்த டெவலப்மெண்ட்ஸ். திஸ் அண்ட் ஆல்சோ தட். அதுல அதிகமா செஃபலோ காடல் இருக்கிறதுனால தான் ஹெட் சீம்ஸ் டு பி வெரி லார்ஜ். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். இதுல வந்து இப்போ இந்த பாடி வந்து இப்போ பேபியோடைய வயித்துல இருக்கும்போது there are 3 stages. One is germinal stage, the next one is embryonic stage, the third one is the fetal stage. இந்த germinal stage வந்து first 0 to 2 weeksல நடக்கிறது. ஒரு அம்மாவுடைய ஊம்புல 0 to 2 weeksல நடக்கிறது. Embryonic stage is from 3 weeks to 8 weeks. Fetal stage is 9 weeks, அது 9 weeks to birth. அதுதான், இதுதான். அப்போ அந்த ஜெர்மினல் ஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது பேரு வந்து ஜெஸ்டேஷன் பீரியட். மொத்தமா ஆல் டுகெதர் ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து 266 to 280 days, அதாவது 38 weeks to 40 weeks. இதுல இந்த ஜெர்மினல் ஸ்டேஜ் எடுத்துட்டோம்னாக்க ஃபர்டிலைசேஷன் to 2 weeks எடுத்துக்கிறோம். அது ப்ராபபிலி தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்லைடு, கிரியேஷன் ஆஃப் த ஃபர்டிலைஸ்ட் எக். இப்போ இந்த எக் பேரு முதல்ல இட் இஸ் கால்டு ஜைகோட். இது வந்து முதல்ல வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கிற ஸ்டேஜ் பேரு தான். இம்ப்ளான்டேஷன் இன்சைட் த மதர்ஸ் யூட்டரின் வால். இந்த ஸ்டேஜ் பேரு தான். The journey of the zygote is called the fetal stage. The actual journey of the zygote, அதாவது ஸ்பெர்ம் கிட்ட இருந்து ஸ்பெர்ம வந்து ஓவரி, மதர்ஸ் ஓவரி முதல்ல அதை வாங்கும். Then it passes this ஸ்மால் சிங்கிள் செல், அதை ஃபர்டிலைஸ் செஞ்சு அது ஓவம் ஆக மாறி அந்த சிங்கிள் செல்லா மாறுறது பேர் தான் ஜைகோட். Am I clear? அது ஜைகோட். அப்ப ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்து அந்த ஃபாலோப்பியன் டியூப்ல மெதுவா இப்ப டிராவல் பண்ண போகுது. ஜைகோட்ன்ற பேர்ல ஃபாலோப்பியன் டியூப்ல டிராவல் பண்ண போகுது. அப்படி டிராவல் பண்ண போகும்போது உங்க புக்ல அந்த பிக்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் செல் இருக்கும், அதுவே ரெண்டா டிவைட் ஆகும். ஐ திங்க் இட் இஸ் இன் த பேஜ். ஐ வில் ஜஸ்ட் ஆல்சோ ரெஃபர். சாரி, ஐ குட் நாட், அது இந்த ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த கிளாஸ்ன்றதுனால தான் எனக்கு பேஜ் தெரியல. ஐ வில் ஜஸ்ட் ஒன் மோமெண்ட். உங்களுடைய புக்ல வந்து தேர்ட் லெசன் இல்லையா, தேர்ட் லெசன்ல 31st பேஜ் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ப்ராபபிலி இட் இஸ் இன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஐ டோன்ட் நோ. இப்ப வந்து இந்த 31st பேஜ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா யூ கேன் see அந்த ஜேர்னி வந்து ஓவரியில இருந்து மெதுவா அது வந்து யூட்டரின் வால் வரைக்கும் போகும். அப்படி டிராவல் பண்ணும்பொழுதே ஜைகோட்டு முதல்ல சிங்கிள் செல்லா இருக்கிறது 2 செல்ஸா மாறும், அதுக்கப்புறம் 4 செல்ஸா மாறும். அதாவது அது வேகமா அந்த இடத்துலதான் அது அந்த இடத்துல அந்த வரிசையா அதனுடைய டிவைடிங் ஆஃப் த செல்ஸ் கடகட நடக்கும். அப்போ அந்த அப்படி டிவைட் ஆகும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு வந்து அந்த ரேபிட் செல் டிவிஷன் இஸ் கால்ட் மைட்டோசிஸ். இந்த மைட்டோசிஸ் ஹேப்பன் ஆகுறதுனால மெதுவா அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. 2 to 4 cells, then 8 cells. அதுவும் உங்க பிக்சர்ல புக்ல 33rd பேஜ்ல இருக்குது. 16 cells. அது போய் இதுல ரீச் ஆகுறதுக்குள்ள யூட்டரின் வாலுக்கு போறதுக்குள்ளார 1 பிளாஸ்டோசிஸ்டா மாறிடுது. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் இஸ் நத்திங் பட் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு செல்லா இருக்கிறது 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ், 16 செல் ஸ்டேஜ், அப்புறம் மல்டிபிள் செல்ஸ். இந்த மல்டிபிள் செல்ஸ் உங்க 33rd பேஜ்ல ஒரு சின்ன பிக்சர் இருக்குது. அதுல அந்த பிளாஸ்டோசிஸ்ட் பாத்தீங்கன்னா நடுவுல ஹாலோவா இருக்கும், சுத்தி அந்த 8 செல் 16 செல் வந்துருச்சு இல்லையா, அப்படி இன்னும் நியூமரஸ் செல்ஸா மைட்டோசிஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா. இது வந்து ஃபுல்லா அது ரவுண்ட் பண்ணிருக்கும், நடுவுல இருக்கிற ஹாலோவர் ரவுண்ட் பண்ணிருக்கும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் இனிமே அது இட் இஸ் கோயிங் டு பிகம் த ஆக்சுவலா கரு. அந்த ஜெர்மினல் பீரியட்ல அதுதான் எம்ப்ரியோவா மாறப்போகுது. இப்ப அதனுடைய கார்னர்ல கொஞ்சமா அந்த 33rd பேஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராபபிலி இது நெக்ஸ்ட் ஸ்லைட் ட்ரை பண்ணுங்க கேரளின். அது இல்ல பிக்சர் எதுவும் இல்லல்ல, சரி பரவாயில்ல. நான் வந்து அப்போ அந்த இடத்துல வந்து இந்த 33rd பேஜ்ல வந்து அந்த பிளாஸ்டோசிஸ்டுக்கு வெளியில you can see an outer wall. Can you see? Kindly look into your book and see. அந்த பிளாஸ்டோசிஸ்டுக்கு வெளியில ஒரு சின்ன ஒரு நேரோ ஸ்பேஸ் தெரியுதா, அந்த ஸ்பேஸ் பேரு
ட்ரோபோபிளாஸ்ட். இது வந்துதான் நமக்கு வந்து அதுக்கு பின்னால் அந்த எம்ப்ரியோக்கு வேணுங்கிற ட்ரோபோபிளாஸ்ட். இதுதான் வந்து பிளாசண்டாவா மாறப்போகுது. இதுதான் சப்போர்ட்டிங் அண்ட் நரிஷிங் யூனிட்டா மாறப்போகுது. எம்ப்ரியோக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய யூனிட்டா மாறப்போகுது. am I clear? I don't know, kindly just give me ஒரு இது. ஏன்னா நானும் ப்ரிப்பேர்டா இல்லாததுனால ஜஸ்ட் வாட் எவர் ஐ அண்டர்ஸ்டுட் ஐ எம் ஜஸ்ட் இம்பார்ட்டிங். அடுத்தது இந்த பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்ட் ஹவு இட் க்ரோஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க, இந்த பிளாஸ்டோசிஸ்ட் மெதுவா அதனுடைய அந்த இன்னர் செல் இருக்கு இல்லையா, இது ஃபர்தர் டெவலப்ஸ் டியூரிங் த ஜெர்மினல் பீரியட் இன்டு an embryo. இது என்ன பண்ணும்னா மெயினா இந்த இடத்துல அது முக்கியமா ஒண்ணு செய்யணும். என்னன்னா, இது டிராவல் ஆயிட்டு இருக்கு இல்லையா, டிராவல் ஆயிட்டு இருக்கிறது one stage it has got to stick on to the uterine wall. அந்த stage is very very important. அந்த stage அந்த blastocystoடைய வேலை வந்து it has to get stuck onto the uterine wall. இப்படியே பிளாஸ்டோசிஸ்ட் உருவாகி அதை சப்போர்ட் பண்ற அவுட்டர் லேயர்ல ட்ரோபோபிளாஸ்ட் உருவாகி நிக்கிற இந்த பீரியட் பேர் தான் ஜெர்மினல் பீரியட். அதுதான் that is what we saw 0 to 2 weeks. இப்போ அடுத்தது வந்து யுட்ரஸ் வந்து இம்ப்ளான்ட் ஆயிக்கிச்சு யூட்டரின் வால்ல. இப்ப அந்த யூட்டரின் வால் பேர் தான் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க. மதர்ஸ் வூம்ப்ல அந்த யூட்டரின் வால் எண்டோமெட்ரியம்னு. அங்க இட் இட்செல்ஃப் பரோஸ் சின்ன ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணி இட் பரோஸ் இன்டு த வால். அங்க போய் அது ஸ்டிக் ஆன் பண்ணிக்குது. திஸ் பீரியட் இஸ் த குரூஷியல் பீரியட் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் அ பிரெக்னன்சி. பிரெக்னன்சி எஸ்ன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல போய் அது ஸ்டிக் ஆன் ஆகுறதுனால தான். இம்ப்ளான்ட் சரியா கம்ப்ளீட்டா ஆகலைன்னா ஜெர்மினல் ஸ்டேஜ் ends there and embryonic அந்த இடத்தோட அப்படியே டெர்மினேட் ஆயிரும். இப்போ இதோட ஒட்டிட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா ஒட்டி ஆயிடுச்சுன்னா இந்த ஜெர்மினல் ஸ்டேஜ் எண்ட் ஆகிட்டு அடுத்தது எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. திங்க் ஐ எம் கிளியர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்க இருந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி கொடுக்குறேன் ஜெர்மினல் பீரியட். இல்லைன்னா ஃபர்தரா நான் போறேன். கைண்ட்லி சம்படி ரெஸ்பாண்ட். ஓகேயா? someone please respond. Yes ma'am. Okay ma'am. Okay, thank you. இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ ஒரு ஃபுல் மாஸ் ஆயிடுச்சு பிளாஸ்டோசிஸ்ட். இட் இஸ் நவ் கால்ட் த எம்ப்ரியோ. இப்போ வந்து இதோட பேர் ஜைகோட் இல்ல எம்ப்ரியோ. இதுல 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 3 லேயர்ஸ் வந்து அவுட்டர் லேயர் பேரு எக்டோனாவே அவுட்டர் லேயர் எக்டோடெர்ம். இட் இஸ் தி அவுட்டர் செல் ஃபார்மிங் ஸ்கின், நெயில்ஸ், நர்வஸ் சிஸ்டம், சென்சரி ரிசெப்டார்ஸ். இதெல்லாம் அந்த எக்டோடெர்ம்ல இருந்து உருவாகிறது. நடுவுல வந்து மீசோடெர்ம் மிடில் இருக்கிறதுனால மீசோடெர்ம். அதுல இருந்துதான் மசில், போனு, சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் உருவாகுது. உள்ள இருக்கிறது பேரு எண்டோடெர்ம். அந்த எண்டோடெர்ம்ல இருந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நீங்க அப்படியே பாடியை யோசிச்சுக்கோங்க. வெளியில ஸ்கின்னு, கையில இருக்கிற அதாவது உங்களுடைய நெயில்ஸ், அப்புறம் வெளியில இருக்கிற அவுட்டர் ஐ, இயர், நோஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எக்டோடெர்ம் ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் உள்ள போய்க்கோங்க. அது வந்து மசில், போன்ஸ், கொஞ்சம் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அதுக்குள்ளார வந்துக்குது. இதெல்லாம் வந்து மீசோடெர்ம். எண்டோடெர்ம்ன்றது உள்ள இன்னர் லேயர், ரெண்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிடுதா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அதுக்கு அடுத்தது ஒரே நிமிஷம். I'll just go into the book. Sorry, நான் வந்து 100% ப்ரிப்பேர்டா இல்லாததுனால I'll just see what happens after that. So far I think I'm clear. அடுத்தது வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த பேசிக் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் உருவாறதுக்கு ஆர்கனோஜெனசிஸ் இது ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாகிறது, ஆல் ஆர்கன்ஸ். இப்போ வந்து இந்த 3 லேயர்ஸ் பார்த்துட்டோம் பிளாஸ்டோசிஸ்ட்ல. அதுக்கப்புறம் ட்ரோபோபிளாஸ்ட் பத்தி சொன்னோம். ட்ரோபோபிளாஸ்ட் டெவலப்ஸ் இன்டு பிளாசென்டா. மதர்ஸ் அந்த பிளாசென்டா அப்புறம் நரிஷ்மெண்ட் எல்லாம் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கான எல்லா பாடி பார்ட்ஸா உருவாகிறது தான் ட்ரோபோபிளாஸ்ட். நம்ம முதல்ல ட்ரோபோபிளாஸ்ட்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 16 செல்ஸ்ல இருந்து இன்னும் மல்டிபிள் நம்பர் ஆஃப் செல்ஸ் உருவாச்சுல்ல. அப்படி உருவான போது அதெல்லாம் சுத்தி இருக்கு. அதை சுத்தி ஒரு சின்ன லேயர், ஒரு அவுட்டர் லைனிங் இருந்துச்சு அந்த சர்க்கிள்ல. அந்த லேயர் பேர் தான் ட்ரோபோபிளாஸ்ட். அந்த லேயர் தான் இப்ப நவ் இட் பிகம்ஸ் த பிளாசென்டா. அதுதான் மதர்ஸ் அந்த ஊம்குள்ளார நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. இப்ப இந்த இதுக்குள்ள இப்ப நரிஷ்மெண்ட்டுக்கு உருவாகிறதுக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னாக்க, உள்ள ட்ரோபோபிளாஸ்ட்ல இருந்து கோரியான் அப்படிங்கிறது
ஒண்ணு ஃபார்ம் ஆகும். கொரியான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்னியான் வந்து பிளாஸ்டோசிஸ்ட்ல இருந்து, அதாவது இப்ப 2 பார்ட்டா இருக்குது. அதாவது கார்னர்ல இருக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமா கொடுக்க போறது வந்து உங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்க போறது ட்ரோபோபிளாஸ்ட். நடுவுல இருந்தது பேரு பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட்ல இருந்து ஆம்னியான், இதுல இருந்து அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு அம்மாவுடைய அந்த பனிக்குடம்னு சொல்றாங்கல்ல, அது உருவாகுது. ஆம்னியான் உருவாகுது. கூட கோரியான்னு ஒண்ணு ட்ரோபோபிளாஸ்ட்ல இருந்து உருவாகும். இந்த 2ம் சேர்ந்துதான் நல்லா டெவலப் ஆகிதான் இந்த அம்னியாட்டிக்ஸ், இது 2ம் சேர்ந்து அம்னியாட்டிக் சாக் உருவாக்கும். அம்னியாட்டிக் சாக்ங்கிறது இந்த பனிக்குடம்னு சொல்லுவாங்க. அதாவது வேர் த சைல்டு கோஸ் ஸ்விம்மிங் அரவுண்ட், அந்த அந்த ஸ்விம் அரவுண்ட் பண்ணுது பாத்தீங்களா, எங்க அது ஓடிட்டு இருக்கோ. இதெல்லாம் வந்து அந்த நீங்க பிக்சர் அவங்க எடுக்கலனாக்கா 33 பேஜ்ல வந்து அந்த குட்டி பாப்பா அப்படி வரிசையா இருக்குது. இவ்வளவுதான் இருக்கு. பட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நிறைய கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த அம்னியான் அண்ட் கோரியான் இது 2ம் டெவலப் ஆகிதான் லேட்டர் ஆன் அம்பிளிக்கல் கார்டா உருவாகும். அப்புறம் இந்த அம்பிளிக்கல் கார்டு தான் பேபிக்கு வந்து வேணுங்கிற ஃபுட்டை மதருடைய பாடியில இருந்து கொண்டு வர்றது. இப்போ அதுக்கப்புறம் இந்த அம்னியான், அப்படி அம்னியாட்டிக் லிக்விட் ஒண்ணு ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால அது அந்த அம்னியான் கொடுக்கறது. அம்னியான்ங்கிறது பிளாஸ்டோசிஸ்ட்ல இருந்து உருவாகுற ஒரு விதமான கெமிக்கல். அந்த அம்னியான்ல இருந்து அம்னியாட்டிக் சாக் உருவாகுது. அதுக்குள்ளார அம்னியாட்டிக் லிக்விடும் உருவாகுது. இதெல்லாம் வந்து இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல அம்னியான் அண்ட் கோரியான் fuse to form the amniochorionic membrane, அது பேர் தான் அந்த amniotic sac. அதுக்கப்புறம் amniotic fluid இதெல்லாம் ரெடி ஆகுது. அப்புறம் பிளாசண்டாங்கிறது தான் முக்கியமான ஆர்கன். என்னன்னா இதுதான் நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்ல, ஆக்சிஜனை குழந்தைக்கு கொண்டு வரும். வெளியில குழந்தைகிட்ட இருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த வெளியில கொண்டு போகும். இந்த பிளாசண்டாங்கிறது குட்டி குட்டியா டிஸ்க் லைக் குட்டி குட்டி ஷேப்ல இருக்கிற ஒரு விதமான ஆர்கன். அம்பிளிக்கல் கார்ட்ல இருந்து அம்மா கிட்ட இருந்து 2 ஆர்டரிஸ் கேரியிங் குட் பிளட் உள்ள வரும். 1 வெயின் கேரியிங் அவே பேட் பிளட். இது வந்து பேபிக்கு உள்ளார வர்றதுக்கு 2 ஆர்டரிஸ் அம்பிளிக்கல் கார்டுக்குள்ளார இருக்கும். இந்த அம்பிளிக்கல் கார்டுக்குள்ளாரே ஒரு வெயின் கோஸ் அவுட் டு கேரி அவுட் பேட் பிளட் ஃப்ரம் த பேபி, அதாவது வேண்டாத பிளட் ஃப்ரம் த பேபி. இப்ப பிளாசண்டா வந்து சொல்லிட்டேன். அடுத்தது அம்பிளிக்கல் கார்டுல வந்து 2 ஆர்டரிஸ் இருக்கும், ஒரு வெயின் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சேர்ந்து பேபிக்கு வேணுங்கிற ஃபுட் கொடுத்துருது. இப்ப அந்த growth எடுத்து பாத்தீங்கன்னா குட்டி சைல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும், குட்டியா இருக்கும். இப்போ இந்த குட்டி சைல்டு வந்து என்ன செய்யுதுனாக்க அதுக்கு வந்து துளியோண்டு ஆக்சிஜன் வேணும், துளியோண்டு கொஞ்சம் தான் வாட்டர் வேணும், கொஞ்சம் சால்ட் வேணும், கொஞ்சம் ஃபுட் வேணும். இதெல்லாம் வேணும் ஃப்ரம் மதர்ஸ் பிளட். எது வெளியே போகும், எது வேண்டாம் அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வேண்டாம், டைஜஸ்டிவ் வேஸ்ட் வேண்டாம். இதெல்லாம் வந்து அதுக்குள்ளார இருந்தே மெதுவா அம்மாவுடைய அம்பிளிக்கல் கார்ட்ல இருந்து வெளியே போயிடும். இந்த 2 வேலையும் அந்த சமயத்துல பேபிக்கு நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்டோடம் என்டோடம் எல்லாம் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் அடுத்ததுக்கு போயிடுங்க. ப்ராபபிளி ஷி ஹாஸ் சம் பிக்சர்ஸ். கேர்லின் அடுத்த ஸ்லைடுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னும் அடுத்தது இல்ல, அடுத்த ஸ்லைட். எல்லாமே அவங்க இதாத்தான் கொண்டு போயிருக்காங்க, சீரியஸா இதாத்தான் கொண்டு போயிருக்காங்க. சரி, அப்போ அடுத்தது இப்போ வந்து 3rd வீக் வந்துட்டோம். இப்போ வந்து பேபியோட growth. இதுல சில வண்டர்ஃபுல் திங்ஸ் எல்லாம் ஆச்சரியமா நடக்கும். என்னன்னா 3rd வீக்ல வந்து இது பேபியோடைய ஸ்பைனல் கார்டு, ஒரு அந்த நியூரல் டியூப் இருக்கு இல்லையா, முதல்ல வந்து இந்த ட்ரங்க், ஹெட் அண்ட் ட்ரங்க் தான் உருவாயிருக்கும்னு சொன்னல, அது வந்து இப்ப இட் ஸ்லோலி பிகம்ஸ் அ ஸ்பைனல் கார்ட். 21 daysல ஐஸ் பிகின் டு அப்பியர். கேன் யூ பீட் இட்? 21 நாள்ல குழந்தைக்கு கண்ணு அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஹார்ட் தனியா 24 daysல உருவாக ஆரம்பிச்சிடும். 4th வீக்ல யூரோ ஜெனிட்டல் சிஸ்டம்ஸ் தனிப்பட தெரிய ஆரம்பிச்சிடும். குட்டியா லெக், குட்டியா ஆர்ம்ஸ், அது 2ம் உருவாயிரும். 4 chambers of heart ரொம்ப மைன்யூட்டா தான், ரொம்ப சின்னதா அப்பதான் அது உருவாக ஆரம்பிக்குது. 5 to 8 weeksல தெளிவா ஆர்ம்ஸ், அப்புறம் காலு எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். டெவலப் வேணும் புக்ல என்னென்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபீட்டல் பீரியடுக்கு போயிட்டீங்கன்னா அது வந்து 2 monthsக்கு மேல டில் பர்த். இது வந்து இந்த ஃபீட்டஸ் இப்ப வந்து கிட்டத்தட்ட 3 inch, அதாவது
3rd பாயிண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 இன்ச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அளவுல வந்து 3 அவுன்ஸுங்கிறாங்க. நம்ம 100 கிராம்னு வச்சுக்கோங்களேன். 100 கிராம் 3 இன்ச்சஸ் லாங்கா இருக்கும். அதுக்கு அதால இந்த ஃபீட்டல் பீரியட்ல the baby can move its arms and legs. It can open and close its mouth. It can move its head. இத அம்மா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் can do all these things. அப்புறம் இப்ப toes and fingers slowly அது அப்பதான் உருவாக ஆரம்பிக்குது. இங்கதான் 3 ட்ரைமஸ்டரா எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல செகண்ட் ட்ரைமஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் 1 week to 12 weeks தான் நார்மலா ட்ரைமஸ்டர்வாங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர் 13 to 27 weeks. தேர்ட் ட்ரைமஸ்டர் 24 to 40 weeks. இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து செக்ஸ் ஆர்கன் ஸ்டார்ட் டு டெவலப். ஃபீட்டஸ் அந்த சமயத்துல இட் ஸ்வாலோஸ் amniotic fluid. நம்ம சொல்றோம்ல சில சமயத்துல amniotic fluid வெளியே வந்த உடனே வாயில குடிச்சிருச்சு அப்படின்னா சொல்லுவாங்க. அது போல உள்ளவே it starts swallowing because the baby does not know its mouth has started opening, so it swallows amniotic fluid, but it passes through the digestive system. அது அப்படியே ஒரு சிஸ்டமே, அது ஒரு காட் கிவன், அது அப்படியே உருவாகுது. இந்த இடத்துல இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் ஒரு growth spurt occurs in the lower parts of the body. இதுவரைக்கும் ப்ராக்சிமோடிஸ்மல்ல செஃபலோக்ளாடல்ல தலை மற்ற பார்ட்ஸ் தான் உருவாகுச்சு. செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் லோவர் பார்ட்ஸ் உருவாக, அதாவது ஃபாஸ்டா உருவாக ஆரம்பிக்குது. அப்ப இந்த செகண்ட் பார்ட்ன்றது வந்து ஹெட்டுக்கு கீழே, அதுல வந்து இப்ப ஆர்ம்ஸ் லெக்ஸ் மூவ்மெண்ட் வர ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து லங்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஃபீட்டஸ் டெவலப்ஸ் சென்ஸ் ஆஃப் மாம்ஸ் டச்சா. செகண்ட் ட்ரைமஸ்டர்லயே அம்மாவோட டச்சா ஃபீட்டஸால உணர முடியும். It can hear mom's the way she talks, what her voice is, and the mother can hear baby's heartbeat at this stage. இது அப்புறம் தேர்ட் ட்ரைமஸ்டர் 28 to 40 weeks. இங்க லங்ஸ் அண்ட் அதர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வெளியில வர்ற அளவுக்கு மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிருது. பிரெயின் ஃபார்மேஷன் மெச்சூர்ஸ். அப்புறம் இந்த பேபி ஸ்டார்ட்ஸ் கெய்னிங் வெயிட் அண்ட் இட் இஸ் நவ் ப்ரிப்பேரிங் ஃபார் பர்த். இந்த 28வது வாரத்துல இருந்து பாடி ஸ்லோலி இட் இஸ் நவ் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பாடி என்ன செய்யும், ஹெட் டவுனா, இப்போ மம்மாவுடைய பொசிஷன்ல யூட்ரஸ்ல ஹெட் டவுனா, அதாவது 33rd வீக்ல இருந்து 36th வீக்குக்கு அம்மாவுடைய அம்மா ப்ரிப்பேர் ஆறாங்களோ இல்லையோ பேபி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருது. அது வந்து அதனுடைய உலகத்தோட விசிட்டுக்கு. ஸோ மதர்ஸ் பாடி நவ் ஸ்டார்ட்ஸ் ப்ரிப்பேரிங் இட் செல்ஃப் ஃபார் லேபர் அண்ட் டெலிவரி. லேபர் டெலிவரியும் பர்த் ப்ராசஸ 3 ஸ்டேஜஸா இங்க கொடுத்துருக்குறாங்க. 3 ஸ்டேஜஸ். அதுல வந்து ஒண்ணு வந்து the birth வந்து longest of the 3 stages வந்து first uterine contractions ஆரம்பிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் வந்து 15 to 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த யூட்டரின் கன்ட்ராக்ஷன் வந்து அது இட் வில் லாஸ்ட் ஃபார் அபவுட் அ மினிட். ஒரு நிமிஷம் அது லாஸ்ட் பண்ணும். சடன்னா ஒரு பயங்கர ஷார்ப் பெயின் வரும். 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த பெயின் வர ஆரம்பிக்கும். அது வந்து ரெகுலரா வர ஆரம்பிக்கும். 15 to 20 மினிட்ஸ் அதுக்கு கேப்ல அந்த கன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தடையும் ஒரு ஷார்ப் பெயின் வரும். அந்த பெயின் லாஸ்ட் ஃபார் 1 minute. அப்ப 15-20 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த பெயின் வந்து இட் லாஸ்ட் ஃபார் 1 minute, தென் இட் சப்சைட்ஸ். இப்படியே இருக்கிறதா யூட்ரைன் கன்ட்ராக்ஷன். இது வந்து இப்படி கண்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒரு உமனுடைய சர்விக்ஸ் it starts to give way and stretch itself to go towards an opening. அது கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கி சுருங்கி அப்படி ஆகுற போது கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றதுக்கும் எலாஸ்டிசிட்டி அதுக்கு கிடைக்குது. ஸ்ட்ரெச் பண்ணதுக்கும் ஓபன் பண்றதுக்கும் அது தயாராகுது. இந்த ஸ்டேஜ் பேர் தான் யூட்டரின் கன்ட்ராக்ஷன் ஸ்டேஜ் அல்லது சர்விக்கல் டைலேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த கன்ட்ராக்ஷன் இப்போ ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஆகும். ஃப்ரீக்வன்சி வந்து அடிக்கடி ஆக ஆரம்பிக்கும், ரெகுலரா வர ஆரம்பிக்கும். அதாவது இந்த 15 to 20 மினிட்ஸ்ங்கிறது அப்புறம் 10 to 15 மினிட்ஸ்க்கு ஒருக்க வர ஆரம்பிக்கும். அது வந்து இது தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, பட் அதர்ஸுக்கு வி ஷுட் நோ. அதனால இதை வந்து இட் இஸ் கிவன் இன் த புக் அண்ட் வி ஹேவ் டு ஸ்டடி அண்ட் தட் இஸ் ஹவ் வி கோ. அந்த கன்ட்ராக்ஷன் வந்து இப்போ எவ்ரி 2 minutes அப்படி எல்லாம் வருது இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பர்த்.
இது வந்து இட் லீட்ஸ் டு இந்த மாதிரி இப்படி கண்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படி ஆகும் பொழுது இட் லீட்ஸ் டு ரேபிட் டைலேஷன். இப்போ வந்து இந்த பாடி எப்ப பேபி வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். அதுக்குதான் இந்த வேக வேகமா விரிஞ்சு விரிஞ்சு கொடுக்க கொடுக்க அந்த பேபியோட தலை வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. இப்போ சர்விக்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் வந்துருச்சுன்னு சொன்னாக்க மதர் இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஏர்ஜ் டு புஷ் இட் அவுட், அப்படி ஒரு ஏர்ஜ் வரும். அதுதான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பர்த். இந்த இடத்துல வந்து ஹார்ட்லி ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour தான் இந்த டைம் எடுத்துக்கும். ஹெட் வந்து வேகமா சர்விக்ஸ் வழியா மூவ் பண்ணி வரும், அந்த பர்த் கெனால் வழியா மூவ் பண்ணும். அது பேர் தான் புஷிங் பேஸ். பிகாஸ் இந்த அம்மாவுக்கு வந்து அதை புஷ் பண்ணணும்ன்ற ஒரு ஃபீல் ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல அந்த பேபியோடைய தலை தெரியறது பேரு கிரௌனிங்னு சொல்லுவாங்க. கிரௌனிங் ஆஃப் த பேபி, தட் இஸ் ஆல்சோ கிவன் இன் த புக். சோ கிரௌனிங் ஆஃப் த பேபி அதை பத்தி 2 மார்க்ஸ் அப்படின்னாக்க, பேபி வந்து சர்விக்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது அந்த பேபியோட ஹெட் தெரியறது தான். ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் தெரியறது தான் அந்த வெஜைனல் ஓப்பனிங்ல. தேர்ட் வந்து டெலிவரி ஸ்டேஜ் வந்து ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். அந்த ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளார பேபி இஸ் பார்ன், அம்பிளிக்கல் கார்ட் இஸ் கிளாம்ப்ட், அவ்வளவுதான். இந்த யூட்ரஸ் வந்து இட் ஸ்டில் கண்டினியூஸ் டு கான்ட்ராக்ட் காசிங் த பிளாசண்டா. அதுக்கு இது வரைக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருந்துச்சு, சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு, அதை வெளியே தள்ளணும். அதுக்காக இன்னும் கண்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும். பேபி பிறந்தாச்சு, ஆனாலும் அம்மாவுக்கு சில நர்சிங் தேவையா இருக்கு. பிகாஸ் பிளாசண்டா ஹேஸ் டு கம் அவுட் டு செப்பரேட். அதுக்கப்புறம் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிளாசண்டா எக்ஸ்பெல் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இந்த பக்கம் பேபிக்கும் அந்த அம்பிளிக்கல் கார்டை ஸ்டம்ப் பண்ணதுக்கு அப்புறம் இட் ட்ரைஸ் அப் அண்ட் ஃபுல் அண்ட் இட் நேச்சுரலி ஃபால்ஸ் ஆஃப். இதுதான். இதுக்கு அடுத்த ஸ்லைடு கொண்டு போவாங்களேன். இந்த சமயத்துல என்ன மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மெடிகேஷன். ஒன்னு அனால்ஜெசிக்ஸ் எதுக்குனாக்க பெயினை ரிலீவ் பண்றதுக்கு. இது வந்து நார்மலா ட்ரான்குலைசர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது எதுக்குனாக்க ஜஸ்ட் காம்னஸ் டு ரெடியூஸ் ஆங்ஸைட்டி. வந்து அது வந்து இன்னொன்னு வந்து அந்த டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றதுக்கு, அதாவது பிரெயின் ஆக்டிவிட்டியே கொஞ்சம் லெஸ் ஆக்கி ஸ்லோ டவுன் பண்ணிடும்னு வைங்களேன். அதனாலதான் இந்த அனால்ஜெசிக்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அது வந்து ஜஸ்ட் ஃபார் ரிலீஃப் ஆஃப் பெயின் தான். அடுத்து அனஸ்தீசியா எதுக்குனாக்க நார்மலா ரொம்ப செடச்சிவ் அது வந்து கொடுக்க மாட்டாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னா ரொம்ப சிவியர் பெயின் அல்லது சி செக்ஷன் இருந்தா கொடுப்பாங்க. இங்கேயும் இப்பெல்லாம் ஆஃப் லேட் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் யூசிங் இட் பிகாஸ் அது வந்து கொஞ்சம் இட் வில் மேக் தெம் ஸ்லீப், இட் வில் ஈஸ் அவுட் த பெயின் அப்படிங்கிறதுனால, ஒரு பெயின் ரிலீஃப்ன்றதுனால. மூணாவது இந்த ஆக்சிடோசின் வந்து நார்மலா நார்கோட்டிக்ஸ் டைப் பண்ணுவீங்களேன். பெயின் ரிலீஃப் மட்டும் இல்ல, கூட கொஞ்சம் செடேஷன், அந்த ஒரு ஓபியாய்டு டைப். அதுல வந்து அது வந்து பிரெயின் அண்ட் பாடிக்கு வர்ற எல்லாத்தையுமே நம்பாக்கி கொடுத்துருவோம் வைங்க, அது மாதிரி. அப்போ இந்த அனஸ்தீசியா வந்து லேபர் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க, டியூரிங் டெலிவரியும் கொடுப்பாங்க, டு பிளாக் த சென்சேஷன் இன் அன் ஏரியா ஆஃப் அ பாடி. அதான் அனஸ்தீசியா சொன்னது. அடுத்தது வந்து இது சொன்னோம், நம்ம ஆக்சிடோசின் சொன்னோம். அப்புறம் வந்து இன்னொரு வந்து நார்மல் டெலிவரியில வந்து எபிடியூரல் பிளாக்காக பின்னால அத ஐதர் ஸ்பைனல் கார்ட்லயோ அல்லது வந்து எபிடியூரல் அதாவது ஒரு நம்னஸ், அதாவது இடுப்புக்கு கீழே நம்னஸ் இருக்கிறதுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ தேர். அடுத்து அதுதான் வந்து இந்த அனஸ்தீசியால வர்றது. ஒண்ணு ஃபுல்லா பாடி முழுக்க அது சி செக்ஷனா இருந்தா கொடுப்பாங்க, அல்லது ஸ்பைனல் கார்ட்ல கொடுப்பாங்க, இல்லைன்னா எபிடியூரல் பிளாக் அந்த லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நம்னஸ் கொடுத்துரும் வேஸ்ட் கீழே. அது என்னதான் இருந்தாலும் அந்த பெயின் ஷி ஹாஸ் டு அண்டர்கோ. இது வந்து கொஞ்சம் அடிஷ்னலா இருக்கிற அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸும் அந்த அதிகமான பெயினையும் குறைச்சு கொடுக்கும். அடுத்து ஆக்சிடோசின் சொன்னோம். ஆக்சிடோசின் வந்து இட்ஸ் அ சிந்தட்டிக் ஹார்மோன். இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டிமுலேட் த கண்ட்ராக்ஷன்ஸ். ரொம்ப வைட்லி யூஸ்டு தான் மெடிசன் தான் பிட்டோசின். அடுத்தது வந்து இது வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இங்க சைக்கலாஜிக்கலி நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, the mother should be given an education about overcoming fear, education about birth, relaxation techniques during delivery. அதை பத்தி தனியாவே கிளாஸஸ், லாமேஸ் மெத்தட்னுவாங்க, கிளாஸஸே உண்டு இப்பெல்லாம். அதாவது என்னன்னாக்க ஒரு ஸ்பெஷல் பிரீதிங் டெக்னிக் டு கண்ட்ரோல் த புஷிங் அண்ட் அது அந்த அந்த ஃபைனல் ஸ்டேஜஸ்ல the mother should know the anatomy and physiology, only then she can cooperate with the child birthங்கிறதுனால இப்போ ஆஃப் லேட் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க.
அது வந்து சில பிரீதிங் டெக்னிக் அல்லது புஷிங் டெக்னிக் அல்லது ஹவு தே ஷுட் கண்ட்ரோல் தட் அந்த டோட்டல் ஏர் அண்ட் எக்ஸ்பெல் த பேபி அதெல்லாம். சிசேரியன் டெலிவரி சி செக்ஷன் பத்தியும் கொஞ்சம் சொல்லுவாங்க. த்ரூ இன்சிஷன், அதாவது வயித்த கட் பண்ணி பண்றது. இது எப்ப நார்மலா நடக்கும் சிசேரியன்னாக்க, நார்மலா இப்ப வந்து பீப்புள் ஆப்ட் ஃபார் சிசேரியன் டெலிவரி, தட் இஸ் அ டிஃபரெண்ட் கேஸ். பட் நார்மலா வை டாக்டர்ஸ் கோ ஃபார் சிசேரியன் டெலிவரி? பிகாஸ் ஆஃப் த பிரீச் பொசிஷன். பேபியோட ஹெட் கீழே வராம கால் கீழே வரும். அப்படி வரும் பொழுது that can cause, when the leg is pulled out first, that can cause respiratory problems because அந்த umbilical cord வந்து சைல்டோட கழுத்துல மாட்டிக்கும். அது அந்த ரீசன்னால அதுவும் கூட நார்மல் பர்த்ல கொண்டு வந்தாங்க முன்னாலெல்லாம். பட் நவடேஸ் வந்து தே ஆர் நாட் டூயிங் இட். நார்மலா பிரீச் பொசிஷன் இருந்தாலே ஸ்கேன் எடுத்து பாத்துறாங்க. பிரீச் பொசிஷன் இருந்தாலே தே கோ ஃபார் சி செக்ஷன். அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் தான் நியோனேட்டல் பீரியடு. வந்து இது வந்து சாரி, நியோனேட்டல் பீரியடுங்கிறது வந்து பேபி பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். இது வந்து அடுத்த டிரான்சிஷன். இது வந்து இவ்வளவு நாள் இன்ட்ரா யூட்டரின் டிபெண்டன்சில இருந்த குழந்தை இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துருது. இந்த பீரியட் பேர் தான் நியோனேட்டல் பீரியட், நியூ பார்ன் பேபி. இது வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும்? 5.5 to 10 pounds. அது நம்ம வெயிட்ல பாத்தீங்கன்னாக்க somewhere around 2.5 to 3 kg. நம்ம வந்து 2.2 pounds மேக் 1 kg இல்லையா? ஆமா, 2.2 pounds மேக் 1 kg. அதனால 5.5 to 10 poundsனாக்க அரௌண்ட் 2.5 to 3 கிலோ நம்ம நார்மல் ஆவரேஜ். அப்புறம் வந்து சாரி 2.25 to 3.25 வைங்களேன். அப்புறம் பாய்ஸ் வந்து ஸ்லைட்லி லாங்கர் அண்ட் ஹெவியரா இருக்கிறாங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் வந்து நார்மலா வந்து லெஸ்ஸர் வெயிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு நார்மலா லெஸ்ஸர் வெயிட்டா இருக்கும். அது ஒண்ணு. அடுத்தது வந்து லார்ஜர் ஹெட், அதாவது ஒரு குழந்தையோட டோட்டல் லென்த்ல பாத்தீங்கன்னா 1/4 ஆஃப் பாடி லென்த் வந்து தலை தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மிஸ் ஷேப்டா தெரியும் பிகாஸ் ஆஃப் த மோல்டிங். பிகாஸ் அங்க இருந்து குழந்தைய சில சமயத்துல அப்படி சக் பண்ணி இழுப்பாங்க, தலையை பிடிச்சு இழுக்கிறாங்கல்ல, அது பேர் மோல்டிங் வாங்க. அதனால கொஞ்சம் அந்த பேபியோட ஹெட் வந்து மிஸ் ஷேப்டா தெரியலாம். பட் லேட்டர் ஆன் இட் கோஸ். இது இட்ஸ் ஆல்சோ கால் டெம்பரரி மோல்டிங் ஒன்லி. அது சரியாயிரும். அப்புறம் வந்து இங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்கல் போன்ஸ் ஆர் இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கல் போன்ஸ் ஆர் நாட் ஃபியூஸ்ட். அது வந்து 3 பீசஸா இருக்கும். நம்ம தலையில உச்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஃபாண்டனல்ஸ், அந்த உச்சின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன யூ கேன் சி ஒரு சின்ன கேன்வஸ் மாதிரி நம்ம தலை வந்து அந்த குட்டி குழந்தையோட தலை அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அது அரௌண்ட் ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆகும்பொழுது அந்த 3 பீசஸ் ஆஃப் ஸ்கல் போன்ஸ் ஒன்னா அட்டாச் ஆயிருது. அப்ப அது அதுதான் அந்த உச்சி கூடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் வாட் ஐ எம் சேயிங். வந்து தெரியலன்னாக்க வந்து கைண்ட்லி ப்ராம்ப்ட் மீ. ஏன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். பேபியோட குழந்தை கொஞ்சம் பிங்கிஷா இருக்கும். அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அது வந்து அந்த கேபிலரிஸ வந்து, அதாவது பிளட் போயிட்டு இருக்க கேபிலரிஸ வந்து அப்படியே கண்ணு முன்னால தெரியற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டெண்டரா இருக்கும். பேபி பிறக்கும் பொழுதே 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து அந்த லூனெகோங்கிற அந்த குட்டி குட்டி ப்ரீநேட்டல் ஹேர் குட்டி 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 குட்டியா இருக்கும் ரொம்ப. அது வந்து நார்மலா அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ இருந்து காப்பாத்துறதுக்கு 2 விஷயம் பேபிக்கு இருக்கும். ஒண்ணு லியோனகோ, இன்னொன்னு இந்த வெர்னிக்ஸ் செசோசா. ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்காங்க. வெர்னிக்ஸ் கெசோசா, கேசியோசா, வெர்னிக்ஸ் கேசியோசா, VERNIX. அது வந்து என்னன்னாக்க ஒரு வார்னிஷ் மாதிரி இருக்கும். குழந்தை வழவழன்னு இருக்கும். இது வந்து இந்த சைல்டு வந்து வெளியில வரும்போது இப்படி வழவழன்னு இருக்கிறத they normally இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு டவல்ல வச்சு தூக்கிடுறாங்க. I know one case where the vernix caseosa வந்து அப்படியே குழந்தை வழுக்கிருச்சு, கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து லைஃப் லாங்கா அந்த பேபிக்கு வந்து பிரெயின்ல வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு. 29 வயசு வரைக்கும் தான் அந்த பேபி இருந்தது. all through its ages of 29 years the baby was carried by the parents. அந்த குழந்தைக்கு நடக்க முடியாது, உட்கார முடியாது. அப்புறம் அதோடைய சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது. சோ இப்ப வந்து பீப்புள் ஆர் கேர்ஃபுல் அண்ட் பீப்புள் நோ ஹவு இட் ஹாஸ் டு பி டெல்ட் வித். அதனால வந்து உடனே பெரிய அந்த காட்டன் டிஷ்யூஸ் இருக்கிற அந்த ஒரு சின்ன கையில ஒரு இதோட போய் குழந்தைய கேரி பண்ணிடுறாங்க. Now about the brain.
பிரெயின்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் இவங்க எல்லாம் நிறைய அந்த இவங்க பேசினதெல்லாம் போட்டிருக்காங்க கீழே முக்கியமான பீப்புள் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் பேசினதெல்லாம். நான் லெசனுக்கு ப்ரிப்பேர்டா வராததுனால நான் இதெல்லாம் ரெஃபர் பண்ணல. கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஐ வென்ட் த்ரூ த லெசன் அண்ட் தட் இஸ் ஹவ் நான் வந்து நவ் ஐ எம் ஏபிள் டு அட்லீஸ்ட் patch up with it. இப்போ வந்து என்னன்னாக்க ரிமார்க்கபிள் ஆஸ்பெக்ட் என்னன்னாக்க இந்த ப்ரீநேட்டல் பீரியட்ல வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின். இது வந்து நியூபார்ன்ஸ் வந்து 100 மில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. ஆஸ் கம்பேர்ட் டு ஹியூமன் ஃபுல்லி க்ரோன் ஹியூமனுக்கு 86 பில்லியன் நியூரான்ஸ் தான் இருக்கும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னால லேட்டரான் எந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த 100 பில்லியன் 86 பில்லியனா மாறுதுன்னு. பேபி பிறக்கும் பொழுது 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. ஆனா ஃபுல் க்ரோன் அடல்ட்டுக்குள்ளார 86 பில்லியன் நியூரான்ஸ் தான் இருக்கும். அப்புறம் இப்போ வந்து இந்த 100 பில்லியன் நியூரான்ஸும் வந்து என்னன்னாக்க பேபியோடைய இப்ப இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அட் த செல்லுலார் லெவல் அதுக்கெல்லாம் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல 2 பர்த் டிஃபெக்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த பர்த் டிஃபெக்ட்ஸ் 2 வந்து ஒன்னு வந்து அனென்செஃபாலி, இன்னொன்னு வந்து ஸ்பைனா பிஃபீடியா. இது வந்து அனென்செஃபாலி, இது ரெண்டுமே வந்து நாம இப்ப சொல்லுவோம். இப்போ வந்து என்னன்னாக்க வேற என்ன சொல்லணும், நர்வஸ் சிஸ்டம் க்ரோ ஆகிறதையும் சொல்லணும். நர்வஸ் சிஸ்டம்ல வந்து அனென்செஃபாலி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அனென்செஃபாலி வந்து ஆனா நர்வஸ் சிஸ்டம் சொன்னாதான் அனென்செஃபாலி சொல்ல முடியும். சரி, நர்வஸ் சிஸ்டமே சொல்லிடுறேன். ஹியூமன் எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போதே நர்வஸ் சிஸ்டமும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஹாலோ டியூப் நடுவுல காமிச்சோம் இல்லையா நம்ம அந்த எம்ப்ரியோல பிளாஸ்டோசிஸ்ட்ல, அதுதான் வந்து எம்ப்ரியோட பேக் முதுகா மாறுது. அதுல இருந்து அப்படியே ஒரு நியூரல் டியூப் உண்டாகுது. அதுதான் வந்து கன்செப்ஷன் டைம்ல அது உருவாகி நியூரல் ஏரியாவா உருவாகுது. இந்த சமயத்துலதான் இந்த நியூரல் டியூப் வந்து க்ளோஸ் ஆகலைன்னா, அதாவது when the neural tube does not close, அப்ப 2 பர்த் டிஃபெக்ட் உண்டாகும். ஒன்னு அனென்செஃபாலி, இன்னொன்னு ஸ்பைனா பிஃபீடியா. அனென்செஃபாலிங்கிறது அந்த பிரெயின் எண்ட்ல அந்த நர்வல் டியூப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பிரெயின் சைட்ல, அதாவது ஸ்பைனல் கார்டை யோசிச்சுக்கோங்க, அந்த பிரெயின் எண்ட்ல அது ஒழுங்கா க்ளோஸ் ஆகலைன்னா, ஸ்கல்லு கிட்ட அது க்ளோஸ் ஆகலைன்னா அனென்செஃபாலி அப்படிங்கிற ஒரு அப்படின்னா அந்த சைல்டு பறக்கிறதுக்கு முன்னாலேயே இறந்து போயிடும். அந்த அனென்செஃபாலி ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆஃப் த பிரெயின் டு அண்ட் ஸ்கல் டு க்ளோஸ் கம்ப்ளீட்லி. அப்போ ஸ்பைனா பிஃபீடியாங்கிறது வந்து இன்கம்ப்ளீட் க்ளோஷர் ஆஃப் ஸ்பைனல் காலம்ஸ். இது வந்து அந்த லோவர் லிம்ஸ்ல டெய்ல் எண்டு க்ளோஸ் ஆகாட்டி அதுவும் ஃபேட்டல் அல்லது பேராலிட்டிக் அட்டாக், பேராலிசிஸ் ஆஃப் லோவர் லிம்ஸ் வரதுக்கு காரணமாகும். இது ரெண்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது ரெண்டும் ஒருவேளை 2 மார்க்ஸ்ல கேட்கலாம்ங்கிறதுனால, அடுத்தது பிரெக்னன்சி பீரியட்ல வந்து அதனாலதான் அடெக்வெட் விட்டமின் பியும் ஃபாலிக் ஆசிடும் கொடுக்கணும் ஃபார் த மதர். அது வந்து இட் ஹெல்ப்ஸ் ப்ரொமோட் த growth of in the brain and also the skull to close completely and also the spinal cord columns to close completely. அவ்வளவுதான். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது வந்து பாடி சிஸ்டம் அண்ட் ஸ்டேட் ஆஃப் அரவுசல். இது வந்து இந்த அனோக்சியா, அதாவது லேக் ஆஃப் ஆக்சிஜன், இது வந்து காசஸ் பிரெயின் டேமேஜ். இதெல்லாமும் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கணும். அதாவது பேபி பிறக்கும் பொழுது ஆக்சிஜன் பத்தலைன்னா காசஸ் பிரெயின் டேமேஜ். இந்த பிரெயின் டேமேஜ் முதல்ல குழந்தை அழல அப்படின்னு சொல்லிட்டு பதறுவாங்களே டாக்டர்ஸ் எல்லாம் எப்பயும் ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே, தட் இஸ் பிகாஸ் enough oxygen is not going inside the brain and that might cause brain damage. எக்ஸாம்பிள் ஆட்டிசம், ADHD எல்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து வர்றதுக்கு காரணமே வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜன் தான். ரெண்டாவது இந்த மீகோனியம்ங்கிறது வந்து இந்த ஃபீக்கல் வேஸ்ட் மேட்டர் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல எக்ஸ்கிரீட் ஆகிற குழந்தையோடைய அந்த வேஸ்ட் மேட்டர், கிரீனிஷ் பிளாக் வேஸ்ட் மேட்டர் ஃப்ரம் த ஃபீட்டஸ், அது வந்து என்ன செய்யணும்னாக்க அது இந்த இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்ல இருக்கும். ஆஸ் த பேபி சக்ஸ் மில்க், இது கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து தூண்டி விட்டு அப்படியே அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது வெளியே வந்துருச்சுனாக்க பிரச்சனை இல்லை, வரலைனாக்க அது ஒரு இஷ்யூ ஆகும். நியோநேட்டல் ஜாண்டிஸ்ங்கிறது வந்து லிவர் ஒழுங்கா இம்மெச்சூரா க்ரோ ஆயிருந்துச்சுன்னா
நார்மலா அதனால உருவாகிறதா இந்த நியோநேட்டல் ஜாண்டிஸ். அதுவும் இட் ஹாஸ் டு பி கேர்ஃபுல்லி watched because அது வந்து உடனடியா அது you might have seen people rushing towards incubators or இந்த yellow light bright lightல குழந்தைய கொண்டு வச்சிருப்பாங்க, அப்படிலாம் பண்ணுறது பார்த்திருப்பீங்க அந்த நியோநேட்டல் ஜாண்டிஸ்க்காக. அப்போ அது பண்ணல, அத சரியா கியூர் பண்ணலனாக்கா அதுவும் இஷ்யூஸ் ஆகும் பின்னால. 0 to 10 daysல பேபியோடைய ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது நம்ம பயப்பட வேண்டாம். அது இர்ரெகுலரா தெரியும், ஆனா ஸ்லோலி அது வந்து அந்த சைக்கிள்ல ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். நியூபார்ன் பேபி நீட்ஸ் மச் மோர் ஆக்சிஜன் தேன் when it was inside. அதனால அது வந்து அந்த ஹார்ட் பீட் கொஞ்சம் அதுக்கு அதிகமா தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஸ்டேட் ஆஃப் அரௌசல். ஸ்டேட் ஆஃப் அரௌசல் நார்மலா வந்து அதுக்கு எந்திரிக்கிறது தூங்குறது அதுக்கு ஆக்டிவிட்டியே வந்து அது அவ்வளவுதானே, அதுதான் ஃபர்ஸ்ட். வந்து தட் சீம்ஸ் டு பி இன்பார்ன் அண்ட் ஹைலி இண்டிவிஜுவலிஸ்டிக். ஏன்னா ஒவ்வொரு பேபியும் ஒரு மாதிரி தூங்கும். சில குழந்தை நைட்டா முடிச்சிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும், இர்ரெகுலரா இருக்கும். அவங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து 100 to 200 beats per minute இருக்கும். பட் அந்த ஃபாஸ்டான ஹார்ட் பீட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சர்க்குலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி டெம்பரேச்சர், blood flow and other things. அடுத்து slowly the breathing becomes normal as the lung expands and functions after the birth and as the lung starts functioning normally. இதெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் தான் இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அதெல்லாம் நடக்கும். அதுக்கு அது வரைக்கும் அது வந்து அந்த ஹார்ட் பீட் ஃபாஸ்டா இருக்கும். அப்போ அந்த ஸ்லோலி அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது செரிப்ரல் மெட்டபாலிசம். அது வந்து குளுக்கோஸ் இஸ் பிரைமரி எனர்ஜி சோர்ஸ். இது வந்து பிரெயின் மெட்டபாலிசம் வந்து நல்ல ஆக்டிவா வச்சிருக்கும். இந்த குளுக்கோஸ் எங்க இருந்து அதுக்கு எடுத்துக்குதுனாக்க இட் இஸ் காட் த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம். கிட்னிஸ் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டா வெளியில தள்ளாது யூரினை. அதனாலதான் குழந்தை அடிக்கடி யூரினேட் ஆகிற மாதிரி தெரியும் இனிஷியலா. ஏன்னா கிட்னிஸ் வந்து அதை தாங்கிறதுக்கு அதை வச்சிருக்கிறதுக்கு அப்படிலாம் அந்த கெப்பாசிட்டி எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஆஃப்டர் 2 to அது வந்து இன்னொன்னு முக்கியமான விஷயம், கிட்னிஸ் வந்து ஒரு லோப்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னாக்க ஒரு குழந்தை 2 years ஆகும் பொழுது அது ஸ்லோலி அது டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்டேஜ் ஸ்லைடு இருக்கா? இஸ் தேர் another slide? இல்ல, அடுத்தது நேரா லெசனுக்கு போயிட்டாங்களோ? am I very slow? இல்ல முடிய போகுது லெசன். இப்போ வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இட் இஸ் ஹைலி இம்மெச்சூர். கொஞ்சம் ஸ்மால் கெப்பாசிட்டி எல்லாமே புக்ல இருக்கிறதா, நான் வந்து எக்ஸ்ட்ராவா எதுவுமே சொல்லல. ஆல் தட் இஸ் இன் த புக். ஐ ஹாவ் டு ஃபாஸ்ட்லி நரேட் டு யூ. அப்புறம் இப்போ வந்து இன்னொன்னு அதுகிட்ட வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னாக்க பிலிரூபின் ஒழுங்கா அதால ப்ராசஸ் பண்ண முடியாட்டி தான் இந்த ஜாண்டிஸ் வருது குழந்தைக்கு. அதனால அப்புறம் வந்து ஸ்லோலி அது வந்து சரியாயிர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து சின்ன அமௌண்ட் ஆஃப் கேஸ் ரிஃப்ளக்ஸ், கோலிக்கு அதெல்லாம் ஏன் குழந்தைக்கு அடிக்கடி வருதுன்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்மெச்சூரா இருக்கிறதுனாலதான். அப்புறம் வந்து அதோடைய ஸ்லீப்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு லைட் ஸ்லீப் அண்ட் ஆக்டிவ் ஸ்லீப். அது நமக்கு தெரியும். அந்த ஆக்டிவ் ஸ்லீப்புங்கிறது அந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் நம்ம சொல்லுவோம், REM ஸ்லீப் அடல்ட்ஸ்ல எல்லாம் சொல்லுவோம். அதுதான் அது வந்து அப்பியர்ஸ் ரிதமேட்டிக்லி இன் சைக்கிள்ஸ். 1 ஹவருக்கு ஒருக்கா அது அப்படி தூக்கத்தை தூங்கிக்கும். இடையில வந்து பேபி எந்திரிச்சிரும். அந்த மாதிரி இந்த ஸ்லீப்பும் இருக்கும், அதாவது லைட் ஸ்லீப்பும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து அந்த ரெம் ஸ்லீப் கொஞ்சம் லாங்கரா ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து எப்படி டீப் ஸ்லீப்பு, ஆக்டிவ் ஸ்லீப்பு, குழந்தைக்கு ஒரு ட்ரௌசி ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு. ட்ரௌசி ஸ்டேட்டுங்கிறது என்னன்னா அது தூங்கமும் இல்லாம அப்படியே ஒரு பக்கம் முறைச்சு பார்த்து அப்படியே ட்ரௌசியா இருக்கிறது. இந்த எப்படி ஸ்லீப்ல வந்து டீப் ஆக்டிவ் ட்ரௌசி இருக்குதோ அதே போல அலர்ட்னஸ்லயும் 3 இருக்கும். ஒன்னு குவைட் அலர்ட், இன்னொன்னு ஆக்டிவ் அலர்ட், இன்னொன்னு கிரையிங். இந்த குவைட் அலர்ட் வந்து குழந்தை வில் பி ஜஸ்ட் கேசிங், மினிமல் மூவ்மெண்ட்ல அப்படி சைலண்டா பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆக்டிவ் அலர்ட் வந்து இட் வில் பி மூவிங் அ லாட், மேக்கிங் அ ஃபஸ், சீக்கிங் அட்டென்ஷன், அப்புறம் கொஞ்சம் அழறது, லேசா சினுங்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. கிரைங்கிறது அதனுடைய அந்த ஹங்கர் டிஸ்கம்ஃபர்ட்ட சொல்றது, when it is needing comfort, அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கு பிடிக்கலன்னா, எரிச்சலா இருக்குதுன்னா அப்பெல்லாம் கத்துறது. இதெல்லாம் தான் அரௌசல். அடுத்தது வந்து ஒரே ஒரு சின்ன இது பேசிக் ரிஃப்ளெக்ஸஸ். அது வந்து என்னென்னலாம் அது பண்ணுங்கிறது. அது என்னன்னாக்க கிராஸ்பிங், சக்கிங், அதெல்லாம் தான். அதுக்கெல்லாம்
அது யாருமே சொல்லி கொடுக்காம அது வர்றது. அப்புறம் வந்து the baby can hear and see. அவனுடைய சென்சரி இன்புட்ல the baby can automatically hear and see. அப்புறம் வந்து சோசியல் இன்டராக்ஷன் ஒண்ணும் இல்ல பெருசா. அது கம்ஃபர்ட்ட சொல்லும், இல்லைன்னா டிஸ்கம்ஃபர்ட்ட சொல்லும், அவ்வளவுதான். அந்த கேர் கிவரோட அந்த கம்ஃபர்ட்ட அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். This is all for the lesson 3. I don't know about Shubha's comfort. Shall I start going on with heading on to lesson 4, or shall we? I'll head on to lesson 4. Friends, are you comfortable with what we went through? Kindly just inform me so that I can go on to lesson 4. Yes, ma'am. Okay, ma'am. Just go ahead. Okay. We'll move on to lesson 4, physical and motor development. இதுல வந்து principles of development வந்து as usual physical இதுல ரெண்டு இருக்குது. அந்த cephalocaudal ஞாபகம் இருக்கா? அதுவும் அந்த proximo-distal, இந்த ரெண்டு பிரின்சிபல் இன்னும் அதாவது அந்த growthல எல்லாம் அந்த இன்ஃபன்ட்டுக்கு தான் அந்த ரெண்டு பிரின்சிபல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டே வரும். இன்ஃபன்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து they learn to use the upper parts of the body. ஏன்னா இந்த டாப் தானே முதல்ல க்ரோ ஆச்சு, அதனால அதுதான் கொஞ்சம் மெச்சோர்டா இருக்கும். ஸோ பேபி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப்பர் பார்ட்ஸ், பர்டிகுலர்லி ஹேண்ட்ஸ். காலை விட கை நல்லா யூஸ் பண்ணும், சக் பண்றதுக்கு, அது மாதிரி காதுல ஹியர் பண்றதுக்கு, ரியாக்டிங் டு சவுண்ட்ஸ். அப்புறம் தே கேன் யூஸ் தேர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் தே கேன் யூஸ் தேர் லெக்ஸ். இதெல்லாம் தான் அந்த ஹெட் டு ட்ரங்க் அந்த மூவ்மெண்ட், செஃபலோகார்டல் மூவ்மெண்ட், ஸ்ட்ராங்கர் ஆன் த ஹெட் சைடு அப்படின்னு நான் சொன்னேனே அது. அப்புறம் அடுத்தது இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் growth. மேல இருக்கிறது அவ்வளவுதான், நான் சொல்றது கிட்டத்தட்ட அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த ப்ராக்சிமோ-டிஸ்டல் பிரின்சிபல் படி கை வந்து அந்த ஸ்ட்ரென்த் இந்த ஹேண்ட்ஸ் மெதுவா தான் க்ரோ ஆகும். முதல்ல கையில வந்து ஆர்ம்ஸ்ல ஸ்ட்ரென்த் நல்லா வரும், அதுக்கப்புறம் தான் ஃபிங்கர்ஸ்க்கு வரும். அது அந்த ரெண்டு பிரின்சிபலையும் அது அந்த growthல ஃபாலோ ஆயிட்டே வர்றத பார்க்கலாம். சோ செஃபலோகார்டல்னு நான் சொன்னது வந்து இந்த ஹெட் டு ஃபர்ஸ்ட் ஹெட் பார்ட் ஆஃப் இட் நல்லா க்ரோ ஆகுறது. ஸோ ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், ஐ மூவ்மெண்ட்ஸ், இயர் மூவ்மெண்ட்ஸ், வாய் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வருதுங்கிறது. கீழே டெயில் பார்ட், அதாவது காலு பார்ட் எல்லாம் அப்புறம் தான் வரும். அதே போல ப்ராக்சிமோ-டிஸ்டல்ங்கிறது வந்து ஆர்ம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதனால நல்லா மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஷோல்டர்ல இருந்து அந்த ஃபிங்கர் வரைக்கும் அந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்டல் கிளியரா வராம இருக்கும். அப்புறம் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் growth, அது பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் ஆஃப் an infant inherits a stronger influence. அதாவது என்னன்னாக்கா அதாவது என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அதுக்கு வந்து இப்ப வந்து அதனுடைய ஜீன்ஸ் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான பிளே இருக்கு. whether the baby is short or tall or fat or lean, இதுக்கெல்லாம் வந்து அந்த ஜீன்ஸ் play an important ரோல். அடுத்தது வந்து அது வந்து அப்பியரன்ஸ்ல, அதனுடைய growthலயுமே சில சர்டன் திங்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதனுடைய இன்னர் பார்ட்ஸ் growthலயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதனுடைய நியூட்ரிஷன், ஹவு இட் ஈட்ஸ், அதனுடைய லிவிங் கண்டிஷன், ஏற்கனவே அம்மாவுடைய லிவிங் கண்டிஷன் என்னவா இருந்திருக்கு, அம்மாவோட ஹெல்த் எப்படி இருந்திருக்கு, வெல் பீயிங் எப்படி இருந்திருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி அதுவுமே இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த growth ஆஃப் த பேபி. அடுத்தது பிசிக்கல் growth. பிசிக்கல் growth எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நார்மலா பேபி வந்து இப்போ 3 kg பர்த்ல இருந்த பேபி வந்து இப்போ ஸ்லோலி இட் ஸ்டார்ட்ஸ் growing. By 5 months it will be around 7 kg for girls, 7.5 kg for boys, and by 1 year around 9 kg for girls and 10 kg for boys. இது வந்து அவங்க பவுண்ட்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஜெனரல் ட்ரெண்ட் எப்படின்னாக்க 4 to 6 months என்னவா பேபி இருந்ததோ அதனுடைய ட்ரிபிள் அதனுடைய ஹைட் அண்ட் வெயிட் அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும். அது நார்மலா அப்படிதான். அடுத்தது ஃபர்ஸ்ட் பர்த்டேல அரௌண்ட் 6 to 8 teeth வந்துடும். அப்புறம் தேர்ட் இயர்ல வந்து அந்த பேபி 3 years இருக்கும்பொழுது 20 primary teeth are in place. அடுத்து பிரெயின் டெவலப்மெண்ட் இன்ஃபன்சில பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, அட் பர்த் பேபிஸ் பிரெயின் இஸ் அபவுட் 25% ஆஃப் அடல்ட் சைஸ். ஆனா ஒரு இயருக்குள்ளார 75% குரோ ஆயிடும். அதாவது பை செகண்ட் இயர் 75% ஆஃப் அடல்ட் வெயிட் வந்துடும். பர்த்ல 25% தான் இருக்கும், செகண்ட் இயருக்குள்ளார 75% ஆஃப் அடல்ட் வெயிட் வந்துடும். அப்புறம் எக்ஸ்டென்சிவ் பிரெயின் டெவலப்மெண்ட் கேன் பி சீன் ஹியர், அதுவும் பர்டிகுலர்லி இந்த ப்ரீநேட்டல் பீரியட்.
ஸோ இன்ஃபன்ஸ் ஹெட் வந்து கீழே விடாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை இன்ஜுரி தலையில வராம இருக்கிறதுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் மைட் அஃபெக்ட் த growth of the brain. அதுலயும் the baby should never be shaken. உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, குழந்தைய ராக் பண்ணி முந்திலாம் வீசி வீசி ஆட்டுவாங்க. இப்ப நோ ராக்கிங் சொல்லியிருக்காங்க, தொட்டில்ல போடாதீங்கன்னே சொல்றாங்க. I don't know how far people are following it up, but shaken baby syndrome னே ஒண்ணு இருக்குது. அதுல வந்து பேபி அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து பிரெயின் ஸ்வெல்லிங் அல்லது ஹெமரேஜ் அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தெரியாமத்தான் அந்த காலத்துல அது பண்ணியிருக்கிறாங்க. பட் யூ ஹாவ் டு டேக் கேர் தட் the baby is not shaken too much. The baby's head, the brain part of it is not shaken too much. கலங்கி போன மாதிரி ஆதிரும். அப்புறம் வந்து அதை பாக்குறதுக்கு வந்து திரும்பவும் வந்து அந்த இஇஜி வச்சுதான் வந்து பிரெயின் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுதான் அதை வந்து பாப்பாங்க. அடுத்தது வந்து அந்த சமயத்துல பேபியோட growthல பாத்தீங்கன்னா அடிக்கடி ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ப்பாங்க. ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸும் அது வந்து அதுக்கு நார்மலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிக்கும் பின்னால as the baby grows. அதையும் கொஞ்சம் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல மைலின் ஷீத் வந்து அதிகமான growth இருக்கும். அதிகமான growth ஆஃப் மைலின் ஷீத் இருக்கும். You know that myelin sheath is a layer of fat cell that speed up the electrical pulses. இந்த ஆக்சான்ல நம்ம வந்து ஏஜிபில படிச்சிருப்போம், மைலினேஷன் அப்படிலாம் படிச்சோம். ப்ராசஸ் ஆஃப் என்கேசிங் த ஆக்சான்ஸ் வித் மைலின் ஷீத். அந்த மைலினேஷன் வந்து இங்க நிறைய ரொம்ப பெரிய சேஞ்ச், டிராமாட்டிக் சேஞ்ச், ஸ்பீட் இருக்கும். இப்போ மைலினேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் பேபியோட growthல. அப்புறம் வந்து அவங்களுடைய ஒரு 4 to 5 இயர்ஸ்ல அந்த மைலினேஷனும் கூட கொஞ்சம் நார்மலா ஆக ஆரம்பிச்சிடும். ஈச் டைம் பேபி ட்ரைஸ் டு டச் an attractive object or நம்ம ஃபேஸ் அப்படி பார்க்கும் பொழுது, அழுத்தி பார்க்கும் பொழுது சின்ன சின்ன burst of electricity shoots through the brain. அது வந்து பேபி வந்து அது அப்படி அது அது அதனுடைய முகத்திலே நமக்கு தெரியும். அப்போ அந்த குட்டி பேபில அது வந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷயத்த அது பார்த்துச்சுன்னா, அது பார்க்கும்பொழுது சடனா அப்படி சேஞ்ச் பண்ணி முகம் ஃபேஸா பிரைட் ஆகுறது, ஃபேஸ் கொஞ்சம் அப்படி பிரைட் ஆகுறது. ரீசன் வை? பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஷூட்டிங், த ஷூட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதாவது அந்த ஸ்பார்க் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கோயிங் டச்சிங் த பிரெயின். அப்புறம் திஸ் இஸ் ஸ்னிட்ச் த்ரூ த நியூரான்ஸ் இல்லையா, இந்த சர்க்கியூட்ஸ். அதனால குழந்தைய வந்து இப்படி ஆக்டிவேட் பண்றது, it will help the baby to reach milestones. இது I don't know if it is given in the book, but it is true. அதாவது as the baby is made to, அதாவது கொஞ்சம் அதை பார்க்க வைக்கிறது, பேச வைக்கிறது, அதுகிட்ட எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, that helps, that boosts the baby because the electrical impulses அடிக்கடி அது உருவாக it helps the அந்த synapses and the myelination and the dendritesல இருந்து அந்த போறது passing on of the நியூரோ டிரான்ஸ்மிஷன், அது எல்லாத்தையும் அது ஹெல்ப் பண்ணுது. அது ஒண்ணு. அடுத்தது வந்து லேட்டர் ஆன் வந்து இந்த ப்ரூனிங், ப்ளூமிங், அதெல்லாம் வந்து ப்ரூனிங்னா என்னன்னாக்கா அந்த வேண்டாத்த மைலின் நியூரான்ஸை வந்து கட் பண்ணி போடுறது. அது வந்து ஸ்லோலி தான் நடக்கும். ஆஸ் த பேபி அது தேவையில்லாதது கட் பண்றதும் ப்ளூமிங்கும் மெதுவா நடக்க ஆரம்பிக்கும் கிராஜுவலா. இதுல வந்து ஹெரிடிட்டரி இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு, என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு. சினாப்டிக் ஓவர் ப்ரொடக்ஷன் அல்லது சப்சிக்வெண்ட் ப்ரூனிங்ல அதுவும் வந்து முக்கியம். அடுத்தது வந்து பேபிஸ் ஹேவ் கிரேட்டர் எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி இன் த லெஃப்ட் சைட். அதாவது அதனாலதான் அவங்க வந்து அந்த லிஸ்னிங், மேக்கிங் சவுண்ட்ஸ், அதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பார்ட் ஆஃப் பிரெயின், அதுலதான் நிறைய கிரேட்டர் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுனாலதான் அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பேபி starts making noise and also starts listening to speech. அப்புறம் அதனுடைய பிரைமரி மோட்டார் ஏரியாஸ் எல்லாம் ஃபாஸ்டரா டெவலப் ஆகிறதுக்கும் இந்த லெஃப்ட் சைட் பிரெயின் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் உடைய ஹேசனிங் ப்ராசஸ் அதுதான் காரணம். அடுத்தது வந்து அதனுடைய பேபியோடைய அந்த ஃப்ரண்டல் லோப்ஸ் அது மேச்சூரா இருக்குது. அதனால அந்த குழந்தையால நல்லா திங்க் பண்றது, டெலிபரேட் திங்கிங் எல்லாம் முடியாது. அது ஒண்ணு. அடுத்தது வேற என்ன சொல்லணும், வந்து மோட்டார் ஸ்கில்ஸ், அவங்களுடைய பேபியோடைய அந்த மோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்து அவங்களுடைய கிராஸ்பிங் எபிலிட்டி, அந்த மெதுவா அந்த கிராலிங், ரோலிங், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து யாரும் சொல்லி தராமலே பேபி ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ், அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும். அவங்களுடைய அந்த சிஎன்எஸ், மசில்ஸ்,
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மசில்ஸ் போன்ஸ் இதெல்லாம் ரெடி ஆகுது. என்வாயன்மெண்ட் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆகி அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட் கரெக்டா நீங்க போட்டிருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் மெதுவா வந்து தே மேக் நாய்ஸ் ஸ்லோலி அந்த அந்த சவுண்ட் அதுவே கேட்டு சந்தோஷப்பட ஆரம்பிக்குது. வந்து ஸோ டாக்கிங், சிங்கிங், பிளேயிங் வித் த பேபி, ரீடிங் ஃபார் த பேபி. ரீடிங் ஃபார் த பேபி ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப், பட் புக்ல வந்து ஐ ரிமெம்பர் ரீடிங் இட். டாக்கிங், ரீடிங், சிங்கிங் அண்ட் பிளேயிங் வித் த பேபி, it will help build the neural connections as what I said. நான் முதல்ல சொன்னேன் அது வந்து it helps the build the neural networks very fastly. அடுத்தது ரிஃப்ளெக்சஸ்ல வந்து certain built-in reactions எல்லாம் இருக்கும், reactions to stimuli எல்லாம் இருக்கும். அது என்னன்னாக்க இன்ஃபன்ட் ரிஃப்ளெக்சஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது இந்த கிராஸ்பிங் எபிலிட்டி. அடுத்தது வந்து அவங்களுக்கு சில இன்வாலண்டரி ரெஸ்பான்சஸும் இருக்கும். என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அன்கான்சியஸா சில ஸ்பெசிபிக் ஸ்டிமுலஸ்க்கு அவங்க வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா பிரெயின் ஸ்டெம்ல உருவாகி அவங்களுடைய ஸ்பைனல் கார்ட்ல அது கேரி அவுட் ஆகி அவங்களுக்கு வர்றது. அது அது என்னன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா உருவாருது. என்னன்னா சர்வைவல் மெக்கானிசம் எப்படி எடுத்துக்கோங்களேன், ஹவு த பேபி பிரீத்ஸ், ஹவு த பேபி ஸ்டார்ட் சக்கிங், இதெல்லாம் வந்து நேச்சுரலா அவங்களுக்கு தானாவே ஆட்டோமேட்டிக்கா அன்கான்சியஸ் ரியாக்ஷனா உருவாக ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து டெவலப்மெண்டல் ரோல்ல வந்து இன்னும் சில ரிஃப்ளெக்சஸ் எல்லாம் உண்டாகும். அந்த ரிஃப்ளெக்சஸ் என்னன்னு சொன்னாக்க இதுக்கு முன்னால இப்ப இங்கே நான் சொல்லிட்டேன். இந்த ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ், சக்கிங் ரிஃப்ளெக்ஸ். ஒண்ணு வந்து ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ்ன்றது வந்து பேபியோடைய சரி நான் மோரோ ரிஃப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே சொல்றேனே. மோரோ ரிஃப்ளெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க மோரோ ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது வந்து பேபி என்ன செய்யும்னாக்க திடீர்னு ஏதோ ஒண்ணு நீங்க அப்படி அசைச்சிங்க அப்படின்னாக்க, இல்ல அது ஒரு சவுண்ட் பெரிய சவுண்ட் கேட்டுச்சுன்னா தன்னறியாம அந்த கை ரெண்டையும் கால் ரெண்டையும் அப்படி they fling them out, அப்படியே வெளியில அப்படி இழுத்துட்டு அப்படி கை அப்படி நெருக்கிக்குவாங்க. பார்த்திருப்பீங்க பேபி வந்து பயந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி ஒரு பெரிய சடன் நாய்ஸோ அல்லது சடன் ரியாக்ஷன் பேபி இப்படி கீழே போடுற மாதிரி நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னாவோ அந்த தன்னை அறியாம பேபி ஒரு ரிஃப்ளெக்ஸ் கொடுக்குது பாருங்க, அது பேர் தான் மோரோ ரிஃப்ளெக்ஸ். அடுத்து இந்த ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் வந்துருவோம். நான் சொல்லிடுறேன், மேல இருக்குது. ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் என்னன்னாக்க இன்ஃபென்ட் வந்து தன்னை அறியாம அதனுடைய ஹெட்டை திருப்பி அது அந்த கன்னத்தை யாராவது தொட்டாங்கன்னா ஏதோ வாயில குடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாயை அப்படியே கோணிட்டே வாயை திறக்க ட்ரை பண்ண பாருங்க, அது பேர் தான் ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ். சீக்க நீங்க தொட்டீங்கன்னா if somebody touches the cheek of the baby, it automatically starts to turn the head towards that side and it starts to just ஒரு நல்ல ஒரு ஃபீல், ஒரு எஃபர்ட் ஒரு காட்டும், as if it is going to suck something. அடுத்து சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் நார்மலா வந்து பேபி வந்து அந்த how the baby ஒரு அந்த நிப்பல தொட்ட வாயில பட்ட உடனே அது ஸ்டார்ட்ஸ் அப்படியே ஒரு சக் பண்ண ஆரம்பிக்குது. அது இட் கிவ்ஸ் அஸ் சூதிங் எஃபெக்ட் அண்ட் இட் ஆல்சோ இது ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம். தன்னறியாம அது அப்படியே ரொம்ப திருப்தி ஆகுற மாதிரி ஒரு மெக்கானிசம். அடுத்து கிராஸ்பிங் ரிஃப்ளெக்ஸ் வந்து என்னன்னாக்க கையில கொண்டு போய் கையை பக்கத்துல போய் நம்ம டச் பண்ணோம்னா பேபியோடைய அந்த பாம் டச் பண்ணோம்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஹோல்டிங் யூ, அப்படியே சடன்னா அப்படியே இறுக்கமா பிடிச்சுக்கும். அதுதான் அந்த கிராஸ்பிங் ரிஃப்ளெக்ஸ். அடுத்து இன்னொன்னு ஸ்டெப்பிங் ரிஃப்ளெக்ஸ். ஸ்டெப்பிங் ரிஃப்ளெக்ஸ் வந்து பேபியை வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட ஒரு பிளாட் சர்ஃபேஸ் மேல வச்சீங்கன்னாக்க தன்னறியாம ஏதோ நடக்கிற மாதிரி ரெண்டு காலையும் மாத்தி மாத்தி தப்பு தப்புன்னு போடும். அந்த ரிஃப்ளெக்ஸ் பேர் தான் ஸ்டெப்பிங் ரிஃப்ளெக்ஸ். இந்த இவங்க எழுதியிருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது என்னன்னாக்க வந்து தலைய வந்து இப்ப பேபி சப்போசிங் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடு திருப்புதுன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு தலை திருப்புச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா நேரா இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்கும். ரைட் ஹேண்ட் வந்து அப்படியே மடங்கி இருக்கும். இது வந்து நீங்க ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் வாட்ச்ட் திஸ். நம்ம பிக்சர்ல கொடுத்துருக்காங்க, அது நீங்க பாத்தீங்கன்னாக்க தெரியும். எனக்கு பேஜ் வந்து 48ல பாருங்க, ஃபர்ஸ்ட் படம் டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ். திஸ் எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. பேபி வந்து whenever it turns on one side automatically அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் இப்ப லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா கைண்ட்லி see the page 48, அது ஃபர்ஸ்ட் படம் டோனிக் ரிஃப்ளெக்ஸ். அது ஹெட் எந்த சைடு இருக்கோ அந்த பக்கம் கை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த the other side of the hand, அதாவது the right side, the head is turning on to the side, the baby's right hand பாத்தீங்கன்னா அப்படியே closer to the chest இருக்கும்.
இப்படி ஒரு ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கறது. அப்புறம் கிராலிங் ரிஃப்ளெக்ஸ் என்னன்னாக்கா பேபி பிறந்த பேபியா இருந்தாலும் அதை நீங்க குப்புற போட்டீங்கன்னாக்கா, குப்புற பிடிப்பாங்க இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த டம்மி டைம்னு போடுறாங்க. அப்படி பின்னால போட்டீங்கன்னா தலை தானாவே குழந்தை தலையை லிஃப்ட் பண்ணிக்கும். அது பேரு அந்த கிரால் ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. எத்தனை ஞாபகம் இருக்கோ நீங்க எழுத முடியும். அதுல வந்து இந்த கிரால் ரிஃப்ளெக்ஸ், ஸ்டெப்பிங் ரிஃப்ளெக்ஸ் அதெல்லாத்தையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஆல். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாம் கேர்லின். அவங்களே எழுதியிருக்காங்க, இதெல்லாமே போட்டிருக்காங்க. வாட் இட் லுக்ஸ் லைக், வை டஸ் இட் ஹேப்பன் அதையும் போட்டிருக்காங்க. Kindly go through the slide guys because I have not prepared it, so I do not know what actually madam Shubha has prepared. அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது what else, அப்புறம் பெபின்ஸ்கி ரிஃப்ளெக்ஸ் அது ஒண்ணு சொல்லலையே. பெபின்ஸ்கி ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது என்னன்னாக்க காலு பாப்பாவுடைய காலை அந்த அது இங்க இல்ல, நான் வாட் ஐ ஹேவ் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். பெபின்ஸ்கி ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கால் இருக்கு இல்லையா, பாதம் இருக்கு இல்லையா, பேபியோடைய ஃபுட், அது நீங்க அப்படியே ஒரு பெண்ணை வச்சு அப்படியே அது நம்ம கால்ல எல்லாம் கூசும் இல்லையா, அந்த போர்ஷன், அந்த சாஃப்ட் போர்ஷன் அந்த கால், அதுல நீங்க எப்படி அந்த பேபிக்கு அப்படி பண்ணீங்கன்னா அந்த கட்டை விரல்ல மட்டும் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கும், அந்த குறுக்கி வச்சுக்கும், ஷார்ட் ஆக்குன மாதிரி கட்டை விரல் அப்படியே குறுக்கிரும். அதர் ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படி விரிச்சிரும் அப்படியே. அது வந்து ஐ டோன்ட் ஹேவ் எ பிக்சர், கைண்ட்லி கூகுள் அவுட் அண்ட் சி. பெபின்ஸ்கி ரிஃப்ளெக்ஸ், அது பேர் BABINSKI, பெபின்ஸ்கி ரிஃப்ளெக்ஸ். அது வந்து அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது there is one more reflex called blinking reflex. அது என்னன்னா sudden intense of light, நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு போங்க, பேபி பளிச்சு 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 பளிச்சுன்னு கண்ணை பிளிங்க் பண்ணும், அது பேர் தான் பிளிங்கிங் ரிஃப்ளெக்ஸ். அப்புறம் அந்த டோனிக் ரிஃப்ளெக்ஸுக்கு இன்னொரு பேரு வந்து பென்சிங் ரிஃப்ளெக்ஸ். அது ஒரு பென்ஸ் மாதிரி ஆக்கிக்கும் கை இந்த கையும் அந்த கையும் அப்படியே பென்ஸ் மாதிரி ஆக்கிக்கும், அதனால அது பேரு பென்சிங் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது மைல் ஸ்டோன்ஸ் எழுதியிருக்காங்க. மைல் ஸ்டோன் வந்து ரோலிங் ஓவர் 3.2 எல்லாம் போடாதீங்க கைஸ். I don't suggest this because it does not exactly happen. They have taken an average. அதனால அந்த 3.2 எல்லாம் போட்டிருக்காங்க. குழந்தை 3 மாசத்துல பிறந்து விழும் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழவே வந்து அது செய்யற ஒரு ஆக்டிவிட்டி அப்படி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஒரு ரோலிங் ஓவர் அது வந்து அதனுடைய மோட்டார் ஸ்கில்ல அது வந்து மூவ்மெண்ட் ஏற்ற மாதிரியானது, அது லோகோமோட்டார் காரியம். கையில கிராஸ்பிங் ராட்டில் அதுவும் ஒரு 3 மாசத்துல நடக்கும். அடுத்தது மூவ்மெண்ட்டுக்கு சிட்டிங் வித் சப்போர்ட், அது ஒரு 6 மாசத்துல நடக்கும். குழந்தை உட்கார்றது 6 மாசத்துல. இப்ப பாருங்க கைக்கு உள்ள ஆக்ஷன் கிராஸ்பிங் வித் தம்ப் அண்ட் ஃபிங்கர், அது கிட்டத்தட்ட ஒரு அந்த 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ளாரையே அத வந்து அதாவது கட்ட விரலையும் ஃபர்ஸ்ட் ஃபிங்கரையும் வச்சு எதையாவது ஒண்ணு பிடிக்கும் பாருங்க, அது இந்த 8 மாசத்துல நார்மலா நடக்கும். எதையாவது ஒண்ணு சின்ன மைன்யூட்டா இருக்கிறத, இப்ப சப்போசிங் யூ புட் ரைஸ் பிஃபோர் த சைல்டு, அது அப்படியே கிராஸ் பண்றோம். ஒரு கட்ட விரலையும் வச்சு ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் மாதிரி கொண்டு வந்து, சர்க்குலர் ஒரு பிக்சர் மாதிரி, அதாவது கட்ட விரலையும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கரையும் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துட்டு அது மெதுவா கிராப் பண்றது. அடுத்தது மூவ்மெண்ட்ஸ்ல ஸ்டாண்டிங் அலோன் வெல், அதுக்கு பக்கத்திலே வந்து நான் ஏதாவது ஒரு கிராப் கை எடுக்க நான் வச்சு போட்டுக்கோங்க, ஏன்னா ரிமெம்பர் பண்றதுக்கு ஈஸியா சொல்றேன். அடுத்தது வாக்கிங் வெல், அது வந்து இப்ப வந்து 2 கியூப்ஸ் வச்சா ஒண்ணு மேல ஒண்ணு வைக்க தெரியும். அடுத்து வாக்கிங் அப் ஸ்டெப்ஸ், இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. இந்த சைட்ல மந்த்ஸ் பாத்துக்கோங்க. வாக்கிங் வெல் வந்து ஒரு வயசா இருக்கும் நல்லா நடக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வாக்கிங் அப் ஸ்டெப்ஸ் வந்து படி மேல ஏறுறது நார்மலா 1.5 வயசு கிட்ட ஆகும். அது வந்து அரௌண்ட் 16 to 18 months நீங்க போட்டுக்கலாம். அப்புறம் ஜம்பிங் இன் பிளேஸ் வந்து நார்மலா 2 yearsல. அப்ப அந்த ஒரு குழந்தை வந்து ஒரு சர்க்கிள காப்பி பண்றது அரௌண்ட் ஒரு 3.5 வயசு 4 வயசுக்குள்ளார. இதுதான் அவங்களுடைய இந்த ஆக்டிவிட்டி மைல் ஸ்டோன்ஸ், மோட்டார் டெவலப்மெண்ட்ல மைல் ஸ்டோன்ஸ். அடுத்தது இதுல வந்து ஒரு மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இந்த டென்வர் டெவலப்மெண்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட். நார்மலா வந்து பேபிஸ்க்கு அவங்களுடைய மோட்டார் ஸ்கில்ஸ டெஸ்ட் பண்றதுக்காக நார்மலா இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. வந்து இட்ஸ் a widely used tool. அது குழந்தையுடைய அந்த டெவலப்மெண்ட் ஏஜ், அந்த இன்ஃபென்ட்டோடைய டெவலப்மெண்டல் ஏஜ்ல அப் டு ஏஜ் 6 வரைக்கும் அதை வந்து அவங்களுடைய அந்த கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அதெல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ், இந்த 4 ஏரியாஸ் அவங்க பார்ப்பாங்க. கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ங்கிறது இந்த லார்ஜர் மசில்ஸ், அதாவது ஆர்ம், காலு அதெல்லாம் இது பண்றது, மூவ் பண்ணிக்கிறது. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ங்கிறது வந்து
இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், கையில ஃபிங்கர்ஸை வச்சு நீங்க ஏதாவது கிராஸ்பிங் அல்லது டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப் கேர், அதெல்லாம் தான் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், இது ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். அடுத்தது லாங்குவேஜ். பேபி வந்து முதல்ல வந்து பேன் பண்ணும், அப்புறம் அது ஸ்பீக் ஸ்லோலி ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். அது அடுத்தது இந்த 4ஐயும் பார்ப்பாங்க இந்த டென்வர் டெவலப்மெண்டல் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல. அடுத்தது வந்து அவங்க ஹவு த பேபி கேன் மூவ், அது